இந்த வீட்டோட மருமகனும் என் மனைவினும் இந்த வீட்ல இருக்கிறது உன் உரிமைன்னு சொல்லிட்டு இருக்கேல, அதே மாதிரி இந்த ஒரு ராத்திரிக்கு நீ என் ரூம்ல தங்குறதுனால மட்டும் எனக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. உன்னை தரையில தூங்க சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ சாடிஸ்ட் எல்லாம் கிடையாது. என் மனசுல தான் உனக்கு இடம் இல்லை, ஆனா என் ரூம்ல உனக்கு இடம் இருக்கு. பட் நீ என் மனைவிங்கிறதுக்காக இல்ல, மனிதாபிமானத்துல பண்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க என் பக்கம் வரப்போறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. இந்த ரூம்ல மட்டும் இல்ல, உங்க மனசுலயும் எனக்கு இன்னும் இடம் இருக்குன்னு எனக்கு புரியுதுங்க. நான் தான் அப்படின்னு பார்த்தா அவ எனக்கு மேல இருக்கா. சைலண்டாவே இருந்து செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. இன்னைக்கு ராத்திரி என்ன வேணாலும் நடக்கலாம் மனிஷா. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க. அதுவும் இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆண்டி? அவங்க 2 பேரும் மனசை விட்டு பேசிக்கிட்டு அவங்க தப்ப உணர்ந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம் மனிஷா. 2 பேரும் தப்ப உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த தடையும் இருக்காதே. அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு ராத்திரி உனக்கு பிரச்சனை தான் மனிஷா. அப்படின்னா அப்படின்னா மித்ராவும் லக்ஷ்மியும் ஒன்னாயிட போறாங்களா? கடவுளே, எனக்கே இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்குறீங்க? என்ன மனிஷா, ராத்திரி முழுக்க தூங்கல போல இருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்னா ரூம்ல இருந்தா உனக்கு எப்படி தூக்கம் வரும் மனிஷா? அந்த ரூம்ல என்ன நடக்குதோன்னு இந்த ரூம்ல உட்கார்ந்து நீ யோசிச்சுட்டு இருக்க போல. என் சிச்சுவேஷன் உங்களுக்கு காமெடியா இருக்கா ஆண்டி? சரியா போச்சு. யாரோ தப்பு செஞ்சதுக்கு யாரையோ தேட்டுற மாதிரி லக்ஷ்மி மேல இருக்கிற கோபத்தை என் மேல ஏன் காட்டுற? பின்ன நான் என்ன செய்யட்டும் ஆண்டி? ஏற்கனவே கோவமா இருக்க என்ன கோவப்படுத்தி பாக்கணுமா? நான் உன்னை கோவப்படுத்தல மனிஷா, உனக்கு புரிய வைக்க பாக்குறேன். காலையில விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகியும் அந்த ரூம் பக்கம் யாருமே போக மாட்டேங்கிறாங்க. ரூம் கதவை திறக்கிறதுக்கும் அவங்க எந்த முயற்சியும் பண்ணல. அது காலையில கார்பெண்டரை கூப்பிடுறேன்னு நைட்டே அங்கிள் சொன்னார்ல. அவருக்கு ஏன் அந்த அவசியம் வரப்போகுது? அந்த கதவை திறக்கணுங்கிற அவசியம் உனக்கு தான் இருக்கு. ராத்திரி 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்திருக்காங்க மனிஷா. பிரச்சனை இப்போ ரொம்ப பெருசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா எந்திரிங்கப்பா, அப்பா எந்திரிங்க. குட் மார்னிங் அப்பா. குட் மார்னிங் லக்கி. குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் லக்கி. வணக்கம் புரோஹிதரே. வணக்கம்மா. கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கா? எல்லா ஏற்பாடும் நடந்துட்டே இருக்கு. என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? கல்யாண பொண்ணு, கல்யாண பையன், மத்தவங்க எல்லாம் எங்க? கல்யாணம் தான் நடக்க போதுன்னு வெளிப்படையா சொல்லாதீங்க. கடவுளே, ஏமா? அப்ப கல்யாணம் நடக்கலையா? கல்யாணம் தான், ஆனா கல்யாணம் நடக்க போதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. பாக்கறதுக்கு பூஜை மாதிரி இருக்கணும், ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது திருட்டு கல்யாணமா? அப்படிலாம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் குறைஞ்சது பொண்ணுக்கு பையனுக்காவது தெரியுமா? மாப்பிள்ளைக்கு வேணா தெரியும், கல்யாண பொண்ணு கிட்ட இன்னும் சொல்லல. அப்படின்னா பொண்ணுக்கு பையனு பிடிக்கலையா என்ன? 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. அப்புறம் என்னமா பிரச்சனை? பையனோட அம்மாக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, பொண்ணோட அக்காக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்றது பிடிக்கல.
ஆனா சீக்கிரத்துல இந்த கல்யாணம் நடக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் இந்த கல்யாணத்தை பண்றோம். கல்யாணம் ஆனதும் இது கல்யாணம் தான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கல்யாணம்னா பிரச்சனை இருக்கதாமா செய்யும். ஆனா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியாதே. இது ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறியா? இத ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். சீக்கிரம் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். எங்க கல்யாணம் உங்க எல்லாரும் முன்னாடியும் நடக்க போகுது. என்னமோ யாருக்கு தெரியும் மனிஷா. அன்னைக்கு ஜோசியர் கூடிய சீக்கிரம் உங்க வீட்ல நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லிருக்காரு. அவர் சொன்ன அந்த நல்ல காரியம் எங்க கல்யாணம். அதுவும் இன்னைக்கு நடக்க போகுது. அம்மா, என்னோட சைடுல கணபதி பூஜையில ஆரம்பிச்சு அருந்ததிய பாக்குற வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேம்மா. ஆனா சீரகம், வெல்லம், அம்மிக்கல்லு, தாலி, தாம்பூலம் இதெல்லாம் நீங்க எப்படி செய்ய போறீங்களோ உங்க கையில தாமா இருக்கு. எப்படி செய்ய போறீங்களோன்னு என் வயித்துல புளிய கரைக்கிறது. எல்லாத்தையும் அந்த ஆண்டவனே பார்த்து பாரு. கடவுள் மேல பாரத்தை போட்டுருங்க. எல்லாம் நல்லபடியா நடந்துரும். அம்மா, இது நினைச்சு நீங்க கவலைப்படாம நேக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கேலே. அது சரி, உங்க சொந்தக்காரா எங்க? அதோ வந்துட்டாங்க. வாங்க பெரியப்பா. பெரியம்மா எங்க? நாங்க வந்துட்டோம்மா. மத்தவங்க எல்லாம் பின்னாடி கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆமா, உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன் புருஷன், உன் அத்தை, மாமா யாரையும் காணோம்? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் பெரியப்பா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா? சாரிண்ணா, இதை ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. என் கல்யாணம். என்னது, கல்யாணமா? ஆமா பெரியப்பா, அண்ணனுக்கும் ஜானுக்கும் கல்யாணம். என்னம்மா இவ்வளோ சிம்பிளா சொல்லிக்கிட்டு இருக்க? கோவில்ல கல்யாணம் பண்றீங்களா?